பிளைண்டா யாரையும் நம்ம ஆதரிக்க கூடாது. ஜான் ஜெபராஜ் செய்தது தவறு. அவர் எல்லாத்தையும் சந்திச்சிருக்கலாமே, ஏன் ஓடி ஒளியணும்? போலீஸ்ல ஒருத்தன் மாட்டினாம்னா தொலைஞ்சான். ட்ரீட்மெண்ட் இப்ப தேவன் காப்பாற்ற மாட்டாரா? மரணத்தை பார்த்து பயப்பட்ட மாதிரி தெரியல. அவர் அதுக்குன்னே வந்தாரு. அவர் உயிரோட எழும்ப போறாருங்கிறது எல்லாம் ஒரு கமெண்ட் கிரிக்கெட். ஜான் ஜெபராஜ் ஏன் பயந்துட்டாரு? அவரு சர்ச்சில் இருக்கிற அந்த பாலிடிக்ஸ் எனக்கு எதிராக செய்யறாங்க, சதி பண்றாங்க, அவர் ஆடியோ ரிலீஸ் பண்றது, தலைமறைவா இருக்கிறது, இதெல்லாம் ஒழுங்காது. பணத்தை பங்கு போட பாக்குறாங்களே தவிர பணத்தை புடுங்கினா என்ன ஆண்டவர் கொடுக்க போறாரு? இல்லங்க, அந்த பணத்தை புடுங்கணுங்கிறது மட்டுமல்ல. இப்ப நான் ஆண்டவர் தானே சார் அல்டிமேட். என்ன பத்தி பேசுனா பேசிக்க, எவ்வளவுனா பேசு. என்ன மீம்ஸ் போடுறியா போடு, அப்படி அவர் சொல்ற வார்த்தைக்கு அதை போடாங்க கொய்யா அப்படிலாம் சொல்றது இருக்கு. அதெல்லாம் வந்து அந்த ஆட்டிடியூடு, அந்த அப்ரோச், இதெல்லாம் ஆன்மீக பணி நீங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் அங்க நியாய தீர்ப்புல எல்லாருக்கும் பொதுவான நீதிமன்றத்துல கொண்டு இவரை நிறுத்தும் போதுதான் எல்லாரும் அடங்குவார். கடவுள் இப்படி சொன்னாரு அப்படின்னு ஒரு நீதிபதி சொல்றாரு, அதை நீ ஏத்துக்கிறீங்களா? கடவுள் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு நீதியை ஒழிக்க முடியாது. ஹியூமன் கவர்மெண்ட்ல ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. கடவுள் சொன்னா சரிங்கிறீங்க. சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் கிறிஸ்தவ ஆன்மீக பணியாளர் திரு அகத்தியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது அப்படிங்கிற பாட்டு ரொம்ப ட்ரெண்டாக இருக்கு சமீபத்தில். அது ஒரு ஜான் ஜெபராஜ் இருக்கார் இல்லையா, மத போதகர், அவர் வந்து போக்சோ வழக்கில் கைதாகியிருக்காரு. 25ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல் இருக்கார். அவர் பாடின பாட்டு தான் இது. அவரோட வீடியோஸ் எல்லாம் ரொம்ப இப்போ வைரலாகவும் போயிட்டு இருக்கு. ஒரு சிறுமியிடம் தவறாக நடந்து கொண்டார் அப்படின்றது அவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டு. அவரே ஒரு ஆடியோவில் பேசுகிறாரு. ஒரு பர்த்டே பார்ட்டியில் நான் ஒரு பொண்ணுக்கு நான் யதார்த்தமாக சாதாரணமாக ஒரு முத்தம் கொடுத்தது வீடியோ எடுத்து வச்சு என்னை மிரட்டுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் தேவன் பார்த்துக்குவார், என் அப்பா வந்து நான் மண்ணுக்குள்ளே இருந்தாலும் என்னை எழுப்பிடுவார் அப்படின்லாம் அவர் பேசினார். ஆனாலும் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டுன்ன உடனே அவர் தலைமறைவாயிட்டார். தலைமறைவாக இருந்தவரை கைது செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கு. அவர் எந்த நிலையில் இருந்தார் அப்படின்றலாம் நிறைய பேசப்படுது. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? அதாவது மனுஷன் இறைவனோடு இணையும் போது எதை வேணாலும் செஞ்சிடலாம் அப்படின்ற கொள்கை வந்து கிறிஸ்தவ கொள்கை அல்ல. எந்த செயல் நமக்கு அவசரமாக தேவைப்படுகிறதோ, எந்த ஆசீர்வாதம் அவசரமாக தேவைப்படுகிறதோ, எந்த உதவி இறைவனிடமிருந்து அவசரமாக நமக்கு தேவைப்படுகிறதோ அந்த உதவியை அவர் செய்வார். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்காக. என் வாழ்க்கையில் வந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்காக என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி நான் டயர்டாகி உட்காந்துருக்கும் போது என்னுடைய பலகீனத்தினுடைய உச்சக்கட்டத்தில் கடவுள் வந்து அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்குறாரு. அப்போதான் கடவுள் என்னை விட எவ்வளவு பலமுள்ளவர் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கிது. அது வரைக்கும் கடவுள் எனக்கு எதுக்கு தேவை அப்படின்னு மக்கள் கேட்குறாங்கன்னு அது அவங்க தப்பும் கிடையாது. எனக்கு வை டு ஐ நீட் காட் அப்படின்னு ஒரு ஆள் கேட்குறாங்கன்னா தப்பு கிடையாது. அப்போ கடவுளை வந்து நம்ம உணர்வதற்காக சில வேளைகளில் வந்து அற்புதங்களை லேட்டாக கடவுள் செய்வார். நம்முடைய மேக்சிமம் ட்ரை பண்ணி சோர்ந்து அந்த அற்புதங்கள் வந்து விசுவாசிகளுக்கு நீங்க சொல்றது ரைட்டு. கடவுளோடவே டைரக்டா கான்டாக்ட் வச்சிருக்காங்கல்ல, பேசுறாங்கல்ல, கடவுளே பேசுறார். யோனாங்கிற தீர்க்கதரிசி வந்து கடவுளால் நினிவேங்கிற பட்டணத்துக்கு போய் மறைபரப்பு பணி செய்ய வேண்டும் என்று கடவுளால் பணிக்கப்பட்டவர். ஆனால் அந்த யோனா தீர்க்கதரிசி வந்து அவர் வந்து தர்சீஸ் அப்படிங்கிற இடத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டார். அவர் யாருன்னா இறைவாக்கினர். அவர் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவர் வந்து இறை தூதர். அப்படிப்பட்ட ஒரு இறை தூதர் வந்து தப்பு பண்ணும்போது கடவுள் உடனே அவர்கிட்ட கேட்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அங்கே டிக்கெட் எடுக்கும்போது கூட, அல்லது அந்த கப்பலுக்காக வேண்டி அவர் டிக்கெட் எடுக்கும்போது கூட அந்த கப்பலில் வந்து அவரை அது கடவுள் தடுத்து நிறுத்தலை. அவர் பாவம் செய்யும்போது வேற டைரக்ஷனுக்கு போகும்போது அவரை விட்டுட்டார். ஏன் விட்டுட்டார் அப்படின்னா, கடவுள் ஒரு ஜென்டிலானவருங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாது. அவர் வந்து தப்பு செய்யும் போது உனக்கு அந்த உரிமை, அதாவது உன்னை வந்து கடவுள் வந்து விடுறாரு, அந்த செயலை செய்ய விடுறாரு. எதுக்கு விடுறாரு அப்படின்னா, உன்னை கையை பிடிச்சி தடுக்கிறவர் கிடையாது. யூ ஆர் நாட் எ ரோபோட். நீ வந்து ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணா எல்லாமும் கடவுள் தான் செய்யறாருங்கிறீங்களா?
ஐயா, எபேசியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்துல நான் இப்போ ஒரு வசனத்தை காட்டுறேன். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். கடவுள் தமது திருவுள திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அப்ப இப்போ இதுவரைக்கும் நடந்தது, இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது, இது நடக்க போறது எல்லாமே அவருடைய திட்டத்தின்படி அவர் செய்து கொண்டிருக்காருங்கிறத எபேசியர் 1:11 மூலமா நான் புரிஞ்சுக்கிறோம். இல்ல இப்ப நீங்க ஆன்மீக வழியில பேசுறீங்க. இப்ப ஜான் ஜெபராஜ் ஒரு தவறை செய்திருக்கிறார்னு வச்சுக்கோமே, அதுவும் கடவுளின் திட்டமா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் அவர் மனிதன் பண்ணுவாரு. பாவம் செய்யறதும் கடவுள் இல்ல அதான் சொல்றேன். அதாவது 2 விதமான திட்டங்கள் இருக்குது கடவுளுக்கு. சித்தங்கள் 2 விதமான சித்தங்கள் இருக்குது. ஒன்னு பர்ஃபெக்ட் வில். பர்ஃபெக்ட் வில் அப்படின்னா கடவுள் சொல்றாரு, இன்னைக்கு நீங்க வந்து இந்த ஊருக்கு போகணும். இப்ப யோனாவை எடுத்துக்கோமே. யோனா வந்து நினிவேக்கு போறது பர்ஃபெக்ட் வில். தர்சீஸுக்கு போனது பெர்மிசிபிள் வில். பர்ஃபெக்ட் வில், பெர்மிசிபிள். இந்த பெர்மிசிபிள் வில்லுக்குள்ள தான் பாவமும் அடங்கி இருக்கிறது. ஒரு விஷயத்தை நம்ம நுட்பமா புரிஞ்சுக்கணும். அப்ப கடவுள் சொல்லாததை செய்யும் போது கடவுள் அனுமதிக்கிறாரா? அனுமதிக்கிறார். இப்ப அந்த ஜான் ஜெபராஜ் அவரோட விவகாரத்துல அவர் என்ன சொல்றாரு, என்னோட அசோசியேட் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் துரோகி ஆயிட்டாரு, அவங்க எல்லாம் ஒரு டீம் சேர்ந்து என்ன பழி வாங்குறாங்க. இப்ப ஒரு மத போதனைன்னு சொல்றாங்க, ஒரு ஆராதனைன்னு சொல்றாங்க, இயேசு கீழே வந்து வழி நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாலிடிக்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கு. இப்ப இதெல்லாமும் கடவுள் தான் செய்யறாரா? இல்ல, கடவுள் அதான் சொல்லமுல்ல, இதெல்லாம் பெர்மிசிபிள் வில்லுக்குள்ள வருது. காடுடைய பெர்மிசிபிள் வில்லுக்குள்ள வருது. எதுக்கு இந்த பெர்மிசிபிள் வில்ல கடவுள் அனுமதிக்கிறார் அப்படின்னா, நீங்க சொல்றது மத்தவங்களுக்கு பைபிளுக்குள்ளே இருக்கிறோம், பைபிளே படிக்கிறோம், அவர் என் கூடவே இருக்காரு, நான் பேசுறேன்னு சொல்றவங்களும் அதே இதுதான் செய்யறாங்களே. இல்ல, இப்ப நான் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னாக்கா, ஜான் ஜெபராஜ் செய்தது தவறு. ஜான் ஜெபராஜ் வந்து அந்த தன்னுடைய மனைவியை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அவர் செய்து கொண்டிருப்பது தவறு. ஒண்ணு. 2வது, அந்த 2 சிறுமிகள்கிட்ட வந்து அவர் மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காருன்னு சொல்லக்கூடியது தவறு. அப்புறம் அந்த அம்மாவுக்கு கிஸ் பண்ணாங்க அப்படின்றது வந்து அந்த அம்மா எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இவர் எந்த மோட்டிவ்ல முத்தம் கொடுத்தாருக்கிறது எனக்கு தெரியல. அவர் பேசும்போது வந்து சும்மா ஃபார்மல் கிஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் இதை ஒன்றும் ஒரு தப்பான மோட்டிவ்ல பண்ணல அப்படின்னு அவர் சொல்றாரு. பைபிள்ல கிஸ் பண்றதுக்கு வசனம் இருக்கான்னு கேட்டாக்க, சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் அப்படின்னு இருக்குது. அப்ப அது ஆண்கள் ஆண்களுக்கும் பெண்கள் பெண்களுக்கும் முத்தத்தோடு வாழ்த்துங்கள் அப்படின்ற மாதிரி ஒன்று வசனம் பைபிள்ல நம்ம பார்க்க முடியல. ஆனா நம்முடைய இந்திய மண்ணினுடைய கலாச்சாரப்படி ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு முத்தம் கொடுக்கும்போது தட் பிகம்ஸ் an offense actually. அதனால இந்தியாவில் வந்து சபை உருவாக்கப்பட்டாலும் இந்திய சபையில இன்னும் சொல்ல போனா முத்தம் கொடுக்கறதெல்லாம் இந்திய சபையில ரொம்ப பார்க்க முடியல. கை கொடுப்பாங்க, பிரைஸ் லார்ட் பிரதர், ஷாலோம் அப்படி சொல்லுவாங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், கை கொடுப்பாங்க, இப்படி கும்பிடுவாங்க. இந்த கும்பிடக்கூடிய பழக்கம் அமெரிக்காவில் கிடையாது, இஸ்ரேலில் கூட கிடையாது. அவன் நாட்டுக்கு நாடு வாழ்த்துதல் வேறுபடுகிறது. அப்ப அதனால இவர் வந்து எந்த நோக்கத்துல அந்த முத்தம் கொடுத்தாரு அப்படின்றது எனக்கு தெரியல. இப்ப எங்க அம்மா எனக்கு முத்தம் கொடுத்துருக்காங்க, நான் எங்க அம்மாவுக்கு முத்தம் கொடுத்துருக்கிறேன், என் ஒய்ஃபுக்கு முத்தம் கொடுத்துருக்கிறேன், என் 2 பிள்ளைகளுக்கு. அது தீர்மானிக்க வேண்டியது அந்த பெண் தான். அதுதான் குற்றம் சாட்டுறாங்களோ, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்க தீர்மானிப்பாங்க. அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் 1 வருஷம் கழிச்சு இவ்வளவு லேட்டா சொல்றாங்க? ஆமா, அதுவும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆக்சுவலா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஆளை வந்து ஒரு கேஸ்ல மாட்டாம ஓடிடுவாரு அப்படின்னா, வேற ஒரு கேஸ்ல வேற ஒரு ஆள் மூலமாயாவது சிக்க வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி மக்கள் திட்டம் போட்டு இதை பண்ணிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு யோசிக்க தோணுது. இல்ல, மக்கள் நீங்க யார சொல்றீங்க? இந்த அவர் கூட இருந்த ஆப்போனன்ட்ஸ். அவர் துரோகிகள்னு யார சொல்றாரோ? ஆமா ஆமா ஆமா, அவர் துரோகிகள்னு யார சொல்றாரோ அவங்க வேணும்னே திட்டம் போட்டு, இப்ப ஒரு இதுல இப்ப அவருடைய ஒய்ஃபுடைய விஷயத்துல அவர் சிக்காம போயிடுவார், நாளைக்கு அவர் ஒய்ஃபோட சேர்ந்துருவாரு அப்படின்னா அப்பவும் திட்டம் போட்டு இவரை எப்படியாவது கன்ஃபைன் பண்ணணும், இவரை கண்டிப்பா ஜெயிலில் அடைக்கணும், தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவ்ல எல்லாரும் சேர்ந்து ஒரே டைம்ல இவரை அப்படியே வளைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அவர் எல்லாத்தையும் சந்திச்சிருக்கலாமே, ஏன் ஓடி ஒளியணும்? ஓடி ஒளிஞ்சது என்னுடைய பார்வையில அவர் தவறு அப்படின்னு ஒரு வியூவில் நான் சொல்லுவேன் ஃபெலிக்ஸ். இன்னொரு வியூவில் என்னன்னா, அவர் மாட்டி இருப்பார்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிடைச்ச உடனே போட்டு மொத்தம் மொத்திடுவாங்க. அப்புறம் பாதி அந்த ஆக்சிடென்ட் ஆன வண்டி மாதிரி அப்படியே கொண்டு கோர்ட்ல கொண்டு சப்மிட் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம சாதாரணமா பார்க்குறோம். சாதாரண வாழ்க்கையில போலீஸ்ல ஒருத்தன் மாட்டினாம்னா தொலைஞ்சான். ட்ரீட்மெண்ட். இப்ப தேவன் காப்பாற்ற மாட்டாரா? இல்ல, நான் அதை சொல்ல வரேன். ஏசுநாதர் நான் கேட்கிறேன், இப்ப தேவன் காப்பாற்ற மாட்டாருன்னா ஏசுநாதரே கொண்டுட்டாங்களே, அப்புறம் இவர் என்ன பண்றாங்க? நான் காப்பாற்றுதல்ங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கல. ஏசுநாதரே யாரும் காப்பாத்தலங்கிறீங்களா?
இல்ல இயேசுநாதர் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர்னு ஒரு வார்த்தை அங்க இயேசுநாதரே சொல்றாரு இல்லையா? என்ன கைவிட்டது அப்படின்னா, அந்த கைவிட்டீர்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்க, இவர் மரணத்தை பார்த்து பயந்துட்டாரு, இல்ல மரிக்க விரும்பவில்லை, அதல்ல. அவர் வேற ஒரு மரணத்தை பற்றி பேசுறாரு. மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு அப்படின்றத மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். என்ன துக்கம்னா, கடவுளுக்கும் தனக்கும், இறைவனுக்கும் இயேசுவுக்கும் இடைப்பட்ட உறவு துண்டிக்கப்பட போகிறதுங்கிறத இயேசு கண்டுபிடிக்கிறார். ஏன்னா மொத்த உலகத்தினுடைய பாவத்தையும் இயேசுவின் மீது இறைவன் சுமத்த போகிறார். அவர் அவருடைய குமாரன். அவர் சுமத்தும் போது இந்த பாவத்தை பார்க்க மாட்டாத, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், பாவத்தை அவர் பார்க்க முடியாது, அவ்வளவு தூரத்துக்கு தூய்மையாளன். அப்ப அவரை விட்டு மறைகிறார். இயேசுவை விட்டு மறையக்கூடிய சூழ்நிலை வரும்போது தான் இயேசு சொல்றாரு, நீங்க என்னை விட்டு போகாதீங்க, என்னை விட்டு நீங்க பிரியக்கூடிய அந்த சூழ்நிலையை தான் மரணத்துக்கு ஏதுவான துக்கம்னு நான் நினைக்கிறேன். அல்லாம இயேசுநாதரை கொல்ல கொண்டு போறாங்க, அதனால அவர் பயந்துட்டாரு அப்படின்னா, ஏங்க மரண பயத்திலிருந்து என்னை விடுவிக்க வந்தவர் எப்படி மரண பயம் உள்ளவராக இருக்க முடியும்? அப்போ இயேசு கிறிஸ்து என்னை ஏன் கைவிட்டீர்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படின்னு எனக்கு மற்ற தியாலஜியன்ஸ் பற்றி தெரியாது. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அவர் மரணத்தை பார்த்து பயப்படலை. ஏன்னா மார்க் 9ஆம் அதிகாரத்துடைய 31, மார்க் 8:31, யோவான் 10ஆம் அதிகாரத்துடைய 17-18 வாசித்து பார்க்கும்போது அவர் மரணத்தை பார்த்து பயப்பட்ட மாதிரி தெரியல. அவர் அதுக்குன்னே வந்தாரு. அவர் உயிரோட எழும்ப போறாருங்கிறது எல்லாம் ஒரு கமெண்ட் கிரிக்கெட். ஜான் ஜெபராஜ் ஏன் பயந்துட்டாரு? அதுதான் கிரைஸ்டுக்கும் ஜான் ஜெபராஜுக்குள்ள வித்தியாசம். கிரைஸ்டுக்கும் ஜான் ஜெபராஜுக்குள்ள வித்தியாசம். கிரைஸ்ட் தான் பேசுறாரு இவரு. இல்ல கிரைஸ்ட பார்த்து ஜான் ஜெபராஜை ஆதரிக்கிறவர் எல்லாரும் கிரைஸ்டுக்காக எந்த வழியில இருக்காங்க? இப்ப இல்ல ஜான் ஜெபராஜை பிளைண்டா ஆதரிக்கிறவங்க இருக்காங்க. அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆக்சுவலா அவர் ஒரு தப்பும் பண்ணியிருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்றாங்கன்னா தட் இஸ் ராங். ப்ராபபிலிட்டி, அது ஒரு ப்ராபபிலிட்டியா வேணா வச்சுக்கோங்க. அவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டாருங்கிறது ஒரு ப்ராபபிலிட்டியா வச்சுக்கோங்க, தவிர உறுதியா நம்ம சொல்ல முடியாதுல்ல. இன்னொன்னு அவருடைய அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ப்ரீச் பண்றது இருக்குல்ல, டான்ஸ் ஆடுறது, கலர் லைட் போடுறது. இல்ல அது இப்ப டான்ஸ் ஆடுறது தப்பு அப்படின்னு ஒன்னும் பைபிள்ல எங்கேயுமே எழுதல. டான்ஸ் ஆடுறது தப்பு அப்படின்னு எழுதல. நீங்க சினிமா பாட்டுலாம் பாடுவீங்களா? சினிமா பாட்டுல சில நல்ல தத்துவங்கள் இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னாக்க என்னுடைய 9080490801 நம்பர்ல நீங்க காலர் டோன் எது வச்சிருக்கிறேன் அப்படின்னா, அது ஒரு கிறிஸ்மஸ் டைம்ல வச்சது. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே அப்படின்னு. அந்த பாட்டை எழுதியது வைரமுத்து என்ற ஒரு கடவுள் நம்பிக்கை அற்றவர், இறைமறுப்பாளராக இருக்கலாம். அந்த பாட்டை எழுதியது அவராக இருக்கலாம், அல்லது பாட்டை பாடியது ஒரு 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 இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபராக இருக்கலாம். அந்த பாட்டை திரையில் பாடியது ஒரு கடவுள் நம்பிக்கை அற்றவரா, அல்லது ஏதோ ஒரு இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொள்ள. அது ஒரு இசை வடிவம். அந்த இசை வடிவத்தை நீங்க வச்சிருக்கீங்க. இல்ல இசைன்னு மட்டும் கிடையாது, அந்த வரிகள் எனக்கு பிடிச்சது, அந்த டியூன் எனக்கு பிடிச்சது. அதான் வச்சுக்கிட்டேன். ஒரு பாடல், ஒரு இசையை நீங்க இல்ல அத மாதிரி இப்ப பாருங்க. சரி, இப்ப நீங்க என்ன வழி அடி என்ன வழின்னு பாடுவீங்களா? என்ன வழி அடி என்ன வழி? இல்ல அந்த பாட்டுலாம் பாடுறாரு. இல்ல இந்த பாட்டு இல்ல, நான் வேற ஒரு பாட்டு பாடிருக்கேன். ஒரு கிராமத்துக்கு போயிட்டு ஊழியம் பண்ணும்போது, சுவிசேஷ ஊழியம் பண்ணும்போது இந்த பாட்டு பாடியிருக்கேன். என்ன பண்ணாக்க, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. இது சினிமா பாட்டு தான். ஆனா அந்த பாட்டை நான் சுவிசேஷ ஊழியத்துல நான் பாடினேன். ஏன்னா அவனோட என்னை கனெக்ட் பண்ணக்கூடிய, என்னோட அந்த லிசனர், அந்த ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் என்னன்னா அந்த இடத்துல அந்த பாட்டு தான். கடைசி வரை யாரோன்னு சொல்லும்போது அவங்க ஒரு கொஸ்டின் மார்க்கோட வீதியில நிக்கிறாங்க. அப்ப நான் அவங்கள்ட்ட கடைசி வரைக்கும் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன இறைவன் கடைசி வரை உங்களோடு வருவார் அப்படி சொல்றதுக்காக அந்த பாட்டை பாடியிருக்கிறேன். அதே மாதிரி இப்ப ஒரு நிமிஷம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஜாதி பார்க்கறது தப்பு அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம், அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம், அந்த பாட்டு பாடியிருக்கிறேன். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தாம் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். இந்த பாட்டை நான் பாடிருக்கேன். சினிமா பாட்டை பாடக்கூடாது அப்படின்னு சும்மா சொல்லக்கூடாது. சினிமா பாட்டுல எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. அதனால நம்ம எங்க நல்லது கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அவரோட ஆட்டிடியூட் இருக்குல்ல, என்ன பத்தி பேசுறதுனா பேசிக்க, எவ்வளவுனா பேசு, என்ன மீம்ஸ் போடுறியா போடு, அப்படி அவர் சொல்ற வார்த்தைக்கு அதை போடாங்க கொய்யா அப்படிலாம் சொல்றது இருக்கு. அதெல்லாம் அந்த ஆட்டிடியூடு, அந்த அப்ரோச், இதெல்லாம் ஆன்மீக பணி நீங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நான் மனத்தாழ்மையோடு சொல்கிறேன். அந்த தம்பி அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு நினைப்பு, நான் அப்படி நினைச்சு பார்த்தா,
நம்மளை சூழ்ந்த ஆயிரக்கணக்கான எதிரிகள் நிற்கும் போது அந்த வாலிப வயசுல அவர் வந்து அடிக்கிறியா அடிச்சு பாரு, நீ என்ன எனக்கு எதிராக நீ கண்ணி வைக்கிறியா வச்சு பாரு, கடவுள் என்ன காப்பாத்துவாரு அப்படின்னு ஒரு வேகத்துல சொல்லியிருக்கிறாரு. ஆனா என்ன பொறுத்தவரையில இந்த டிப்ளமசின்னு ஒரு இருக்கு இல்லையா, அதாவது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எந்த விஷயத்த சொன்னாலும் டிப்ளமேட்டிக்கா சொல்லணும், எந்த விஷயத்தாலும் ஒரு கனிவான வார்த்தையோட சொல்லணுங்கிறது மிக முக்கியமானது. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, அவன் மாடு மாதிரி அப்படின்னு சொன்னாம அவன் பசு மாதிரி பட்டவன். ரெண்டும் மீனிங் ஒண்ணுதான். பாதி கப்பு கப்புல வந்து பாதி கப்பு தாங்க தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லலாம், பாதி கப்பாவது தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேர் இஸ் அ மெத்தட் டு கன்வே எ மெசேஜ். ஆக்சுவலி தம்பி அதுல எங்க தவறிட்டாருன்னா, இந்த சமூக சட்டம்னு ஒன்று இருக்கு பாருங்களேன், சமூகத்துல மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதுல தம்பி தவறிட்டாங்க. இல்ல அப்ப பைபிள் பிரகாரம் அது சரின்றீங்களா? இல்ல என்ன பொறுத்தவரை பைபிள் படி வந்து நீ என்ன நீ நீ என்ன வந்து நீ என்ன வந்து தாக்க வர்றியா, தாக்கவா, எனக்கு பிரச்சனை கிடையாது, கடவுள் என்ன பாதுகாப்பாரு அப்படின்னு அவர் சொல்றாருன்னா பைபிள் படி தப்பான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஆனா அந்த கொய்யால என்ன சொல்றாரு பாத்தீங்களா, இப்ப இந்த இது வந்து எல்லாத்தையும் அவர் சொன்ன எல்லாத்தையும் தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் கோபத்துல பேசின வார்த்தை எல்லாமே தப்புன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, கொய்யா அப்படிங்கிற வார்த்தை என்ன பொறுத்தவரையில நாகர்கோயில்ல கொய்யான ஒரு பழத்துக்கு பேரு, மெட்ராஸ்லயும் கொய்யான பழம். மெட்ராஸ்ல யாரு கொய்யாலன்னு சொல்றாங்க? இங்க யாரும் சொல்லி பார்த்தது கிடையாது. அதுக்கு வேற டேர்ம்ஸ் எல்லாம் இங்க ஆட்கள் வச்சிருக்காங்க. ஆனா மதுரையை பொறுத்தவரையில கொய்யா அப்படி சொன்னா அது ஒரு கெட்ட வார்த்தையை மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வார்த்தையெல்லாம் இந்த தம்பி பயன்படுத்தினது வந்து சமூகத்துல மக்கள் இப்படி அதை ஒரு கெட்ட வார்த்தையா பாக்குறாங்களேன்னு தெரிஞ்சு அதை அவாய்ட் பண்ணிருக்கணும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். இல்ல அவரே சொல்றாரு, நான் வந்து ரொம்ப திறமையானவன், நான் சின்ன வயசுல இருந்தே வந்து மியூசிக், இசை, பாட்டு இதெல்லாம் அதனாலதான் அதுக்கு நானும் சாட்சி. ஏன்னா நான் செங்கோட்டையில ஊழியத்துக்காக வேண்டி செங்கோட்டை அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில ஊழியத்துக்கு போயிருக்கும் போது, அந்த பாஸ்டர் பால் பிரகாசம் அப்படின்ற பாஸ்டர் சபையில் இருக்கும்போது ஈவன் தம்பி வந்து கீபோர்டு பிளே பண்ணதுக்காக அங்கே வந்திருந்தார். நான் ஒரு குற்றம் கூட செய்யாத அந்த பாட்டு பாடும்போது தம்பி எனக்கு மியூசிக் போட்டார். இல்லை அருமையா போட்டார், சின்ன குட்டி பையன். இல்லை அவரோட டேலண்ட்டை நம்ம எதுவும் சொல்லலை, பட் அவரை ஃபாலோ பண்றவங்க இன்னைக்கு வந்து அவர் ஆதரிச்சு வீடியோஸ் போடுறவங்க அதை எப்படி பாக்குறீங்க? அல்ல நான் ஆதரிச்சுன்னு சொன்னாக்க, இப்போ எனக்கு பிளைண்டா யாரையும் நம்ம ஆதரிக்க கூடாது தம்பி, பிளைண்டா ஆதரிக்க கூடாது. நமக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடணும். எனக்கு பைபிள்ல எவ்வளவு விஷயம் தெரியல, அதான் இப்ப அதை ஏன் தேவன் வெளிப்படுத்த மாட்டேங்கிறாருன்ற. இல்ல நான் என்ன சொல்றேன், இவ்வளவு தீர்க்கதரிசி எல்லாம் இல்ல வெளிப்படுத்துவார். ஆனா இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்க, எனக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக இறைவன் என்னை இந்த மாதிரிப்பட்ட ஒரு பாதை வழியா கொண்டு போறாருன்னா அதை நான் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. நீ இருக்கிறது உலகம், இந்த உலகத்தினுடைய சட்டப்படி நீ தப்பு பண்ணக்கூடாது. பைபிள் ஒரு வார்த்தை போட்டிருக்கு ஃபெலிக்ஸ், தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம் அப்படின்னு பவுல் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துடைய 21வது வசனம். அப்போ மனுஷனுக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை நாம் செய்ய வேண்டும். இந்த கொய்யாங்கிற வார்த்தையை வேணா அவர் சாதாரணமா எடுத்துட்டு போயிருக்கலாம், பட் மனுஷன் விட மாட்டானே. இல்ல இப்ப நீங்க வந்து இந்த ஆவியானவரோட பேசுறது அதெல்லாம் உங்களுக்கு பழக்கம் இருக்கு? ஆவியானவரோட பேசுறது அப்படின்னு ஒன்று தனியா ஒண்ணு கிடையாது. நம்ம ப்ரேயர் பண்றோம், ஆண்டவரே இன்னைக்கு காலையில் இப்போ நீங்கள் வரதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே நான் ஃபெலிக்ஸ் கிட்ட பேச போகிறேன், ஆண்டவரே தம்பி கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் ஒழுங்காக எனக்கு பதில் சொல்லக்கூடிய ஞானத்தையும் அருளையும் தாரும் ஆண்டவரே அப்படி சொல்லிக்கிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இப்போ இறங்கி வந்திருக்கிறேன். இல்லை அப்போ அந்த ஆவியார் விட்டு ஜான் ஜெபராஜ் தவறு செய்திருப்பாரா இல்லையா, அவருக்கு நல்லவரா கெட்டாரான்னு கேட்டு தெரிஞ்சுக்க முடியாதா? முடியும். அதில் ஒரு சிலருக்கு கடவுள் வெளிப்படுத்தி இருக்கக்கூடும். அவர் இப்ப சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப அவர் வந்து ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா அவர் பயங்கரமான விமர்சனங்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நீ பாத்தியா, பார்க்கல, அப்புறம் எதுக்கியா பேசிட்டு இருக்க அப்படின்னு இவன் பேச ஆரம்பிச்சிருவாங்க அவருக்கு எதிரானவர்கள்லாம். அதனால காலம் கனியும் பொழுது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அங்க நியாய தீர்ப்புல எல்லாருக்கும் பொதுவான நீதிமன்றத்துல கொண்டு இவரை நிறுத்தும் போதுதான் எல்லாரும் அடங்குவார்கள். நீதிமன்றம்னா எது சொல்றீங்க? இந்த நீதிமன்றம், இந்த தமிழ்நாடு அரசு, இந்த உலக வழக்கப்படியில நம்ம எது நீதிமன்றம் சட்டப்படி இந்த நீதியியல், அதாவது குற்றவியல் துறை இருக்கு இல்லையா, இந்த நீதிமன்றம், இந்த நம்ம இருக்க தமிழ்நாட்டில் உள்ள நீதிமன்றம், ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, இது எல்லாம் எந்த தீர்மானத்தை இது கொண்டு வருதுங்கிறத பார்த்து தான் மக்கள் எல்லாரும் அடங்குவாங்க. இல்லைன்னா தொடர்ந்து எதையாவது பேசிட்டே தான் இருப்பாங்க. அப்ப கடைசியில் அல்டிமேட்டா மனுஷனுடைய கையில கொடுத்துருக்காரு. இன்னொரு விஷயம், ரோமர் 13ஆம் அதிகாரத்துடைய முதல் 2 வசனம் வாசிக்கும் போது, கடவுள் எல்லா அரசாங்கங்களுக்கும் தலைவராக இருக்கிறார். மொத்த அரசாங்கம் அவர்கள் இருக்குது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அமர்த்துகிறவர் தேவன் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. அப்ப இப்ப மோடியை வந்து இந்தியாவினுடைய ஸ்தானத்துல பிரதான மந்திரியா உட்கார வச்சது யாருன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நம்ம எல்லாம் சொல்லுவோம், மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க, அந்த ஓட்டிங் எலக்ட்ரானிக் இவிஎம்ல தகராறு பண்ணிட்டாங்க, தப்பு பண்ண எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் அங்க இருக்கணும்னு கடவுள் பிளான் பண்ணார், உட்கார வச்சிருக்காரு. கடவுள் தான் பிளான் பண்ணாரா? தட்ஸ் வாட் தி பைபிள் சேஸ். இப்ப நான் வேணா அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. நான் இது ஏன் மோடி பிரதமர் ஆனதுக்கு கடவுள் தான் காரணம்னு சொல்றீங்களா? 100%
கடவுள் விரும்புறாரு. அவர் வந்து சார் ஒரு நீதிமன்ற தீர்ப்புல கடவுள் இப்படி சொன்னாரு அப்படின்னு ஒரு நீதிபதி சொல்றாரு, அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? கடவுள் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு நீதியை ஒழிக்க முடியாது சாட்சிகள் மூலமா. there is a procedure in human government. ஹியூமன் கவர்மெண்ட்ல ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. கடவுள் சொன்னா சரிங்கிறீங்க. இல்ல அப்படி இல்ல. அவர் கடவுள் இப்ப இல்ல, ஒரு கிறிஸ்தவ ஜட்ஜ் வந்து இந்த சர்ச்சை இடிச்சது தப்பு அப்படின்னு காட் என்கிட்ட பேசினாரு அப்படின்னு இந்த உலகத்துல ஒரு கிறிஸ்டியன் ஜட்ஜ் பேசிருப்பாரா? முடியாது. ஏன்னா பைபிள் doesn't allow that. You are in a world where you are subjected to the government. I mean human government. இப்ப ஒரு இடத்துக்கு வாசிக்க பாருங்க. ரோமர் 13:1-2. ஆளும் அதிகாரம் உள்ளவர்களுக்கு எல்லோரும் பணிந்திருங்கள், ஏனெனில் கடவுளிடமிருந்து வராத அதிகாரம் எதுவும் இல்லை. இப்பொழுது உள்ள ஆட்சி பொறுப்புகளை கடவுளே ஏற்படுத்தினார். ஆகையால் அதிகாரத்தை எதிர்த்து நிற்போர் கடவுளின் ஏற்பாட்டையே எதிர்த்து நிற்கின்றனர். அவ்வாறு எதிர்ப்பவர்கள் தங்கள் மீது தண்டனை தீர்ப்பை தாங்களே வருவித்துக் கொள்கிறார்கள். சார், இப்ப எல்லாத்தையும் கடவுள் தான் செய்யறாரு, மோடியை கடவுள் தான் கொண்டு வந்தாருன்னா எதுக்கு எலெக்ஷன் வைக்கணும், எதுக்கு ஓட்டு போடணும், எதுக்கு பிரச்சாரம்? மனுஷனுக்கு இல்ல, இது வந்து கிறிஸ்டியன்ஸ் ஆகிய எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதனாலதான் வந்து அரசாங்கத்துக்கு எதிரான பெரிய பெரிய கிளர்ச்சிகளை கிறிஸ்தவர்கள் செய்யாத காரணம் என்னன்னா, God has a plan about this PM. நமக்கு தெரியாது. இப்ப எனக்கு மோடியை பிடிக்குமானா எனக்கு மோடியை பிடிக்காது. அதனாலதான் கிறிஸ்தவ போதகர்கள் எல்லாம் மோடியை சந்திக்கிறாங்களோ? What do you mean? I don't know. I don't understand. எனக்கு புரியல. இல்ல, ஒரு பிரபலமான பாஸ்டர்ஸ்லாம் மோடியை சந்திக்கிறாங்க, அதனால கேட்டேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மோடி அந்த இடத்துல வந்து உட்காரணுங்கிறது வந்து காட்ஸ் பிளான். அவருடைய பிளான் ஆனதுனால அதை பைபிள்ல போட்டிருக்கு. ஆக்சுவலா புரிஞ்சுட்டீங்களா? அந்த பிளான்ல இப்போ ஒரு கலவரம் நடக்குது, அதுவும் காட்ஸ் பிளானா? அதெல்லாம் பெர்மிசிபிள் வில். நான் தான் சொல்றேன் பாத்தீங்களா, காடுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் வில் இருக்குது, பெர்மிசிபிள் வில் இருக்குது. 1,00,000 பேர் இலங்கையில இருந்தாங்க ஈழத்துல, அது காட்ஸ் பிளான். நான் ஒண்ணு சொல்றேன் பிரதர், ஒரு ஜாதி சண்டை நடக்குது, இதுல 10 பேர் செத்து போறாங்க, இது காட்ஸ் பிளானான்னு கேட்டாக்க காட்ஸ் பெர்மிசிபிள் வில், நாட் த பெர்ஃபெக்ட் வில். காடுடைய பெர்ஃபெக்ட் வில் ஜாதியே இல்லாம வாழ்றது. புரியுதுங்களா உங்களுக்கு? காடுடைய பெர்ஃபெக்ட் வில் கணவன் மனைவியோடு வாழ்வது. அந்த பொண்ணை விட்டுக்கிட்டு வேற ஒரு பொண்ணோட வந்து பெர்மிசிபிள் வில். இப்ப நீங்க வந்து பூரண சித்தம் இன்னதென்று அறியும்படிக்கு நீங்கள் அவரை அறிகிற அறிவில் நம்ம வளரணும். ஆக்சுவலா அவருடைய பூரண சித்தம் இன்னதென்று அறியும்படிக்கு நம்ம மறுரூபமாகணும்னு கடவுள் எதிர்பார்க்கிறார். இல்ல, ஒரு மத போதனை மாதிரி இது ஆயிட வேண்டாம். இல்ல, அதான் பிரதர் நான் சொல்ல. அது நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க கேட்டதுனால நான் அது பதில் சொல்றேன். கடவுள் பண்ண மாட்டாரா? கடவுள் நீங்க எடுத்ததுனால நான் இதை சொல்றேன். எனக்கு என்ன பொறுத்தவரையில ஜான் ஜெபராஜ் அவர் பண்ணினது என்று குற்றம் சாட்டப்படுகிறாரே, இந்த குற்றம் செய்தார் என்று நிரூபிக்கப்பட்டால் அவர் அதற்குரிய தண்டனை அனுபவிப்பார். அது தவறுனா அவர் அனுபவிப்பார். அவர் செய்தது தவறு. நான் சொல்றது இந்த பின்னணியில இருக்கிற பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து அது சரியா, அதை கடவுள் தான் அனுமதிக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, திரும்ப நீங்க கடவுள் வந்தீங்கன்னா நான் ஸ்பிரிச்சுவலா பேச வேண்டியிருக்கும். சரி, அதெல்லாம் ஒழுங்குன்னு நினைக்கிறீங்களா? கடவுளை விட்டுருங்க. அவரு சர்ச்சில் இருக்கிற அந்த பாலிடிக்ஸ் எனக்கு எதிராக செய்யறாங்க, சதி பண்றாங்க, அவர் ஆடியோ ரிலீஸ் பண்றது, தலைமறைவா இருக்கிறது, இதெல்லாம் ஒழுங்காது. அதுதான் நான் சொல்றேன். கிரைஸ்டுக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். கிரைஸ்ட் வந்து தலைமறைவானாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அவரா சரியான்னு கேக்குறேன் சார் நானு. பைபிள்ல ஒரு இடத்துல அவர் மறைந்தார். அவரை வந்து ஒரு உயரமான இடத்துல இருந்து அவரை தள்ளிவிட மக்கள் முயற்சி பண்ணும் பொழுது அந்த இடத்தை விட்டு மறைந்தார் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. மறைந்தாருன்னா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடினாரு அப்படின்றதான் அங்க பாக்குறோம் ஆக்சுவலா. அல்லது அதை மறைஞ்சு போயிட்டாரு, டிசப்பியர் ஆயிட்டாரு அப்படிதான் போட்டாங்க. எதுக்கு நீ ஓடணும்? உன்னை தள்ளி விட்டா உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் பாதுகாப்பார்னு பைபிள் வசனம் இருக்கு. நீ எதுக்காக ஓடணும் அப்படின்னா, அந்த மறைந்து போவது, ஒளித்து ஓடுவது கிறிஸ்தவனுக்கு அலோடுங்கிறது எங்க நான் கண்டுபிடிக்கிறேன்? கிரைஸ்ட் மூலமா கண்டுபிடிக்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? இல்ல, அந்த நடவடிக்கை எதுக்காக தவறான்னு கேக்குறேன் நான். எது? இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணது, பேசுறது, அவருக்கு மனசுக்குள்ள இருக்கிறத ஆடியோவா ரிலீஸ் பண்ணல, என்ன தப்பு இருக்குது? அவருக்கு மனசுக்குள்ள இருக்கிறத ஓப்பனா பேசுறாரு, அதுல என்ன தப்பு இருக்குது? என்னை வந்து எல்லாரும் எதிர்க்கிறாங்க, என்னை எல்லாரும் என் பணத்தை பிடிக்கணும்னு பாக்குறாங்களே தவிர, என் பணத்தை பங்கு போட பாக்குறாங்களே தவிர என்ன நேசிக்கிறதுக்கு இங்க யாருமே இல்ல அப்படின்னு தம்பி சொல்றாரு. நான் தற்கொலை பண்ணக்கூடிய நிலைமைக்கு 3-4 வாட்டி எனக்கு அந்த தாட் வந்து. பணத்தை புடுங்கினா என்ன ஆண்டவர் கொடுக்க போறாரு? இல்லங்க, அந்த பணத்தை புடுங்கணுங்கிறது மட்டுமல்ல. இப்ப நான் வந்து ஆண்டவர் தானே சார் அல்டிமேட். என்கிட்ட ஒரு ஆளு, இப்ப நான் ஒரு சபைக்கு போறேன், காணிக்கை எனக்கு ஒரு 2000 ரூபாய் காணிக்கை கிடைக்குது, இல்ல ஒரு 3000 ரூபாய் காணிக்கை கிடைக்குதுன்னா, அந்த காணிக்கையை கொண்டு நான் எப்படி என்னுடைய மனைவியிட்ட கொண்டு கொடுக்குறனோ அதே மாதிரி அவர் கொடுத்துருப்பாரு. ஏன்னா அவர் ஊழியக்காரர் மனைவியை நம்புறாரு. அது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதை வந்து அப்படியே நெகட்டிவா எடுத்துக்க கூடாதுல்ல. அந்த பணத்தை எல்லாம் எடுத்து அப்படியே கலெக்ட் பண்ணி வேற ஒரு மாதிரி வந்து அந்த ஒரு கலெக்ட் பண்ணக்கூடாது. நல்ல விஷயத்துக்காகனா கூட நீங்க சொல்ற மாதிரி கடவுள் பாத்துக்க போறாருன்ற. கடவுள் பார்த்துக் கொள்வார் என்பதற்காக வேண்டி நான் வந்து ஞானம் எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குவாருன்னு மக்கள் கிட்ட சொல்றீங்களா? அதெல்லாம் என்ன? இல்ல, நமக்கு அப்ப மூளையை கொடுக்க வேண்டிய தேவை இல்லையே. கடவுள் மூளைன்னு ஒண்ணு கொடுத்திருக்காருல்ல, அப்ப நமக்கு கடவுள் எல்லாம் பாத்துக்குவாருன்னு நான் அப்படியே தாண்டி தானே சார் சாப்பாடு எடுக்கிறதுக்கு கடவுளே வயிற்றுல இருக்கிற கட்டி கரைஞ்சு போகுது,
இருதய அதான் நான் நோய் முதல்ல சரியாகுது. ஃபெலிக்ஸ் நான் முதல்ல சொன்னேன், நம்மளால முடியாத ஒரு கட்டம் வரும் பொழுதுதான் கடவுள் களம் இறங்குகிறார். கடவுளே என்னால முடியலப்பான்னு சொல்லும்போது, இப்ப எனக்கு ஒரு காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா ஒரு பாராசிட்டமால் மாத்திரை போட்டுக்கிட்டு என்னோட ஊழியத்துக்கு நான் போயிருவேன். ஆனா ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு பாராசிட்டமால் மாத்திரை போடாமலேயே சுகம் ஆகும் அப்படின்னு சொல்றாருனாக்கா தட் இஸ் அப் டு யூ. பட் என்ன பொறுத்தவரையில நான் எதுக்காக காடு கிட்ட போறேன் அப்படின்னா, என்னுடைய பலவீன சமயத்துல என்னால முடியாதுங்க, இந்த மேக்சிமம் த்ரெஷோல்டுக்கு போனதுக்கு பிறகு ஆண்டவரே எனக்கு இப்ப அந்த சுகப்படுத்தல் ஆராதனை எல்லாம் உண்மைங்கிறீங்களா? ஆஃப்கோர்ஸ் நான் வந்து திக்குவாய் உள்ளவனா இருந்தேன் ஃபெலிக்ஸ். ஐ வாஸ் இப்ப நான் ஃபெலிக்ஸ்னு இல்ல, இப்ப கூப்பிட ஜெபத்தினால ஒரு கட்டியை கரைக்க முடியும். முடிச்சிடறேன், நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் வந்து ஃபெலிக்ஸ்னு கூப்பிடணும்னா நான் உங்களை கூப்பிடணும் ஃபெலிக்ஸ் இப்படிதான் கூப்பிடணும். அன்னைக்கு இந்த விஷயம் ஞாபகத்துல நான் இருக்கு, எனக்கு முழுசா நல்ல ஞாபகம் இருக்குது. இதை பார்த்த ஒத்த சாட்சி இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது என்னோட தங்கச்சி பெருங்குடியில் இருக்காங்க, என் தங்கச்சி இருக்காங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி எங்க ஊர்ல உள்ள எங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கும் தெரியும். இப்ப நீங்க அதை பிலீவ் அதெல்லாம் பண்றீங்க, கம்ப்ளீட்டா எனக்கு சுகமா நீங்க அதை பிலீவ் பண்றீங்க, சரி எஸ். சார். இப்ப அந்த கட்டியை சரி பண்ண முடியும், இருதய நோய், கண் பார்வை, காது கேட்கறது எல்லாமே நடக்குமா? கிரைஸ்ட் செஞ்சிருக்கிறாரு, நீங்களும் செய்வீர்கள்னு கிரைஸ்டே சொல்லியிருக்காரு. அப்படி செஞ்சிருக்காங்க. ஒண்ணும் வேண்டாம் பிரதர், என்கிட்ட ஒரு இல்ல, அம்மா அது வராங்க. அது நடக்கும்ன்றீங்க. அது நடந்திருக்கு, அவ்வளவுதான் கேட்க வேண்டியது. இது நடக்கும்னு இல்ல, நடந்திருக்குது. என் வாழ்க்கையில நான் என் கண்ணெதிர்க்க பார்த்திருக்கேன். அற்புதங்கள் நடக்காது அப்படின்னு இறை நம்பிக்கை அற்றவர்கள் சொல்கிறார்கள். அற்புதங்கள் நடக்கும்னு அற்புதங்களை ருசிச்சவங்க சொல்றாங்க. ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ். நான் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா 1000 கம்ப்ளைண்ட் சொன்னாலும் கிறிஸ்துவுக்கு வாழ்க்கையை நான் ஆய்வு செய்யும் பொழுது, கிறிஸ்து செய்த நன்மைகளை எல்லாம் நான் ஆய்வு செய்யும் பொழுது, அதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்தது எல்லாத்தையுமே நான் வச்சு பார்க்கும்போது கிரைஸ்ட் இஸ் a லிவிங் ரியாலிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானும் ஒரு காலத்துல கடவுள் இல்ல, கடவுள் எல்லாம் இருந்து என்னத்தை அப்படின்னு, கடவுள் இருந்தா இருந்துட்டு போட்டோம், இல்லைன்னா இல்ல, எனக்கு என்ன பொறுத்தல கடவுள் தேவையில்லை இப்படிலாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு தீக்காக்காரங்க என்ன சொல்றாங்களோ அதே மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் என் வாழ்க்கையில திருவனந்தபுரம் மெடிக்கல் காலேஜில் கைவிடப்பட்ட எங்க அப்பா இந்த பாஸ்டர் வந்து எங்க வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ணி எழும்பி உட்கார்ந்ததுக்கு பிறகுதான் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் தட் there is a power which is beyond the power of human beings. மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி உண்டுங்கிறத நான் அங்கதான் முதல்ல கண்டுபிடிக்கிறேன். பைபிள் படிச்சதுனால எல்லாம் கிடையாது, அதுக்கு பிறகு பைபிளை வாசித்தேன். அதுக்கு வரைக்கும் பைபிள் வாசித்து தான் இருக்கிறேன். ஆனா அதெல்லாம் எனக்கு என்னுடைய இதயத்தோடு ஒன்றி போகவில்லை. நான் என் சொந்த கண்ணால பார்த்தது பிறகுதான் பைபிளை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான புக்கா நான் பார்க்கிறேன். ஓஹோ, இவ்வளவு வித்தியாசங்களை எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய புஸ்தகம் தான் இது, புக்கு சாதாரண புக்கு கிடையாதுங்கிறத நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். I was born in a Christian, Catholic Christian family. அதாவது அந்த இது சொல்றாங்கல்ல, தரிசனம்லாம் வந்து இவங்க கஷ்டப்படுறாங்க இந்த கூட்டத்துல, எனக்கு தெரியும்னு பேர்லாம் சொல்றாங்கல்ல. ஆமா, அதெல்லாம் வந்து உண்மைதாங்கிறீங்க. of course. இது வந்து இப்ப அந்த இதுல டிவியில கை வைங்க உங்க வயிறு வலி சரியாகும் சொல்றதெல்லாம். ஐயா, நான் என்ன சொல்றேன், இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த சீடியை கொண்டு வயிற்றுல வச்ச உடனே கட்டி கரைஞ்சு போச்சுது அப்படின்னு எல்லாம் பண்றாங்க. இப்படி கையை வச்ச உடனே பொத்துன்னு கீழே விழுறாங்க. இதெல்லாம் என்ன பொறுத்த வரையில இது வந்து ஒன்றும் அன்யூஷுவல், பைபிளுக்கு அன்யூஷுவல் கிடையாது. இயேசுநாதர் ஒரு ஆளுக்காக ப்ரேயர் பண்ண உடனே நுரை தள்ளி கீழே விழுந்து அந்த பிசாசு ஓடியது அப்படின்னு போட்டிருக்கு. இயேசுநாதர் ஒரு ஆளுக்காக கை வச்ச உடனே நோய் சுகமாயிருக்கு. அந்த அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அதாவது ரத்தப்போக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்திரீயை வந்து இயேசுவை தொட்ட உடனே அந்த ரத்தப்போக்கு நின்று போனது அப்படின்றத நம்ம பைபிள்ல பாக்குறோம். எல்லாத்த விட மேலா கிரைஸ்ட விடுங்க, பீட்டருடைய உருமால், அந்த எடை கச்சை இருக்கு பாத்தீங்களா, அந்த கச்சையை தூக்கி அந்த அவருடைய ட்ரெஸ்ஸினுடைய ஒரு பகுதி அதை தூக்கி நோயாளிக்கு மேல அந்த பிசாசு பிடிச்ச மேல போட்ட உடனே பிசாசு அகன்றது அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். நான் என்ன சொல்றேன், அப்ப இப்படிப்பட்ட அற்புதங்களை பேதுருவை வைத்து செய்ய முடியுமானால், அவரும் மனிதனாக வாழ்ந்தவர் தான், ஒரு திருத்தூதராக இருந்தார். அப்படி என்ன ஜான் ஜெபராஜை வச்சு செய்ய முடியாது, அல்லது டாக்டர் டிஜே தினகரனை வச்சு செய்ய முடியாது, அல்லது பால் தினகரனை வச்சு செய்ய முடியாது, ஃபாதர் பெர்க்மேன்ஸை வச்சு செய்ய முடியாது, என்ன வச்சு செய்ய முடியாது, உங்களை வச்சு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது. யாரை வச்சும் கடவுள். அப்ப யார் ஒரிஜினல் யார் டூப்ளிகேட்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் என்னன்னா, மரம் தன்னுடைய கனிகளால் அறியப்படும் போட்டிருக்கு. ஒரு ஆள், நான் ஏற்கனவே ஒரு சேனலுக்கு நான் பேட்டி கொடுத்தேன், ஒரு ஆள் நல்ல பாட்டு பாடுறதுனாலயோ, ஒரு ஆள் அற்புதம் பண்றதுனாலயோ, ஒரு ஆள் வந்து நல்ல பிரசங்கம் பண்றதுனாலயோ, ஒரு ஆள் பாக்குறதுக்கு நல்ல அப்படியே டிப்பா பாஸ்டர் மாதிரி இருக்கிறதுனாலயோ, ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போறதுனாலயோ, ஜிப்பா வேட்டி போறதுனாலயோ அவரை ஊழியக்காரன்னு நம்ம கணிக்க கூடாது. அவருடைய பண்பாட்டை வைத்துதான் நாம் அவர் உண்மையானவரா என்று நாம் கணிக்க வேண்டும். அந்த பண்பாடு ஜான் ஜெபராஜ் கிட்ட இருக்கா? இல்ல, அதுதான் என்னன்னா, அந்த சில விஷயங்கள் அவர் தவறி இருக்கிறாருங்கிறத வந்து நான் ஹம்பிளா ஒத்துக்கிறேன். அவன் எனக்கு மாமனா மச்சானா அப்படிலாம் எனக்கு எதுவும் கிடையாது. இங்க இடத்துல கொஞ்சம் சொல்றாங்க ஜான் ஜெபராஜ் கிட்ட பைசா வாங்கியிருப்பாரு அப்படின்னு. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த விபச்சாரத்துல பிடிபட்ட பெண்ணை பார்த்து, பெண்ணை கிட்ட நிறுத்திக்கிட்டு அவரை கல்லெறிஞ்சு கொல்ல வந்தவங்களை பார்த்து ஏசுனா சொல்றாரு, உங்களுக்குள் பாவம் இல்லாதவன் இவள் மீது முதலாவது கல் எடுத்து எறியட்டும். அப்படி சொன்ன உடனே எல்லாரும் கல்ல கிளை போட்டு போனாங்கல்ல. அப்ப இருந்து என்ன தெரிய வருது, ஏசுநாதர் அந்த பொண்ணுகிட்ட பைசா வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? பைத்தியக்காரத்தனமா இருக்குது, அதெல்லாம் சொல்லக்கூடாது இல்ல.
அப்போ இயேசுவையே நம்ம குற்றப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. நான் யாரை கடவுள்னு சொல்றேனோ அந்த கடவுளையே நம்ம குற்றப்படுத்துற மாதிரி. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நாம் பணம் வாங்கிக்கிட்டு ஒருத்தனுக்காக பேசுறத விட இழிவு இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. ஜாதி பாலிடிக்ஸ்ல இருக்கா? அவர் ஒரு ஜாதியை சேர்ந்தவர், அதுவும் அதனால இருக்குது டார்கெட் அப்படின்னா பண்றாங்க. நான் ஒரு ஓரமா நினைக்கிறேன். என்னுடைய மனசனுடைய ஒரு ஓரமாக அவர் நாடாராக இருந்திருந்தால் இவ்வளவு தூரத்துக்கு இவரை போட்டு கஷ்டப்படுத்தி இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய மோகன் சி லாசரஸ் பிரதர் எப்பவுமோ களம் இறங்கி இருப்பார். அதான் நாடார்கள் வந்து எங்க போனாலும் எப்படி அவங்க சார் இயேசு மனசுக்குள்ள- அதையும் அனுமதிக்கிறாரா? இல்ல அதான் ஐயா நான் சொல்றேன் என்னன்னா, நீங்க எல்லாமே ஆண்டவரால் நடக்குதுன்னா அப்ப இதெல்லாம் எல்லாமே அனுமதிக்கப்பட்ட அதான் ஃபெலிக்ஸ் எல்லாம் அனுமதிக்கப்பட்ட சித்தங்கள். இதெல்லாம் கடவுள் அலோவ் பண்றாரு. ஏன் தெரியுமா? இப்ப ஒரு ஆள் ஒரு தப்பு பண்ணும்போது கையை பிடிச்சிட்டாருனாக்க அவர் ஒரு ஜனநாயக கடவுள். அவர் ஒரு டெமோக்ராட்டிக் கடவுள். அதாவது என்ன சொல்றது, ஒரு தியோக்ராட்டிக் ஆன ஆளு கிடையாது. அவர் வந்து ரொம்ப என்ன சொல்றதா ஒரு 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 ஹிட்லர் மாதிரிப்பட்டவர். அவரை அனுமதிக்க மாட்டாரு. அப்படி கிடையாது. அவர் வந்து நம்ம தப்பு பண்ணும்போது அந்த தப்பை அனுமதிக்கிறாரு. அனுமதிச்சுட்டு நம்ம மைண்ட்ல வந்து அது தப்புன்னு புரிய வைக்கிறாரு. அப்படிதான் எல்லாரையும் மாற்றணும்னு அவர் விரும்புறாரு தவிர தடுத்து நிறுத்தக்கூடாது அப்படின்றது கடவுளுடைய புதிய உடன்படிக்கை எனக்கு கற்றுக் கொடுத்ததுதான். நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.